வணக்கம் அன்பு நேயர்களே. இன்றைக்கான திரை விமர்சன நிகழ்ச்சியில் சதீஷ், சிம்ரன், குப்தா, ஆனந்தராஜ், மதுசூதனன், சுப்பிரமணியம், சிவா, ஜான் விஜய், பாவல் நவகீதம், ஜப்பான் குமார் ஆகியோர் நடித்து வெளிவந்திருக்கிற வித்தக்காரன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதீஷ் மேஜிக் செய்தும் அவ்வப்போது திருட்டுகள் செய்தும் பிழைத்து வருகிறார். நகரில் முரூடு கடத்தல் கூட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவர்களுடன் சதீஷ் தொடர்பு கொண்டு ஒருவருக்கு தெரியாமல் இன்னொருவர் கொண்டு செல்லும் கடத்தல் பொருளை கைமாற்றி விடும் வேலையை செய்கிறார். கப்பலில் வரும் தங்கத்தை எடுத்து தருவதாக கூறி அதை அவரே பதுக்கி விடுகிறார். விமான நிலையத்தில் சிக்கிக் கொள்ளும் 25 கோடி மதிப்பிலான வைரத்தை அடைய 3 கடத்தல் கூட்டங்கள் முயற்சிக்க அவர்களுக்கு சதீஷ் உதவுவதாக கூறி எல்லோர் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு அந்த வைரங்களையும் அவரே அபேஸ் செய்கிறார். இந்த திருட்டை ஏன் சதீஷ் செய்கிறார், 3 கடத்தல் கூட்டத்தையும் சதீஷ் பழி வாங்குவது ஏன் என்பதுதான் கிளைமாக்ஸ். நகைச்சுவை நடிகர்களில் சந்தானம், யோகி பாபு போன்றவர்கள் ஹீரோக்களாக நடிக்கின்றனர். இவர்களில் சந்தானம் ஹீரோவாக நடிப்பதை தவிர துணை பாத்திரங்களில் நடிப்பதில்லை. ஆனால் யோகி பாபு தனக்காக வரும் கதைகளில் ஹீரோவாக நடிப்பதுடன் பிற ஹீரோக்களோடும் சேர்ந்து நகைச்சுவை பாத்திரங்களில் நடிக்கிறார். இவரைப் போல் தற்போது சதீஷ் தனது பாணியை மாற்றிக்கொண்டு தனக்கென வரும் கதைகளில் ஹீரோவாக நடிப்பதுடன் பிற ஹீரோக்களுடனும் சேர்ந்து நடித்து தனது பட எண்ணிக்கையை உயர்த்தும் முயற்சியில் வெற்றி கண்டிருக்கிறார். அந்த வகையில் சதீஷ் தற்போது நடித்திருக்கும் வித்தைக்காரன் அவர் சோலோ ஹீரோவாக நடித்திருக்கும் படமாகும். விதைக்காரன் என்றால் விதைகள் செய்து காட்ட வேண்டும். இதற்காக சதீஷ் சில பல மேஜிக் வித்தை களை கற்றுக்கொண்டு படத்தில் அவ்வப்போது மேஜிக் செய்து அசத்துகிறார். அதுதான் நடத்தும் திருட்டு தொழிலும் பயன்படுத்துகிறார். கப்பலில் வரும் தங்கத்தை எப்படி துறைமுகத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவது என்று ஆனந்தராஜுடன் சேர்ந்து பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி என்று திட்டங்கள் போட்டு ஆனந்தராஜ் கூட்டத்திடம் தங்கத்தை கொடுப்பது போல் கொடுத்து அதை மேஜிக் மூலம் சதீஷ் ஆட்டைய போடுவது ருசிகரம். விமான நிலையத்தில் இருக்கும் 25 கோடி மதிப்பிலான வைரத்தை அங்கிருந்து எடுத்து வர முயலும் மதுசூதனன், ஆனந்தராஜ், சுப்பிரமணிய சிவா ஆகியோரின் கூட்டத்தை ஒன்று சேர்த்து குழப்பி அவர்களிடம் இருந்து வைரத்தை சதீஷ் அபேஸ் செய்வது ரசிக்கும்படியான காட்சிகள். சதீஷ் ஓபனிங் சாங், மேஜிக் சீன் என்று வேகமாக தொடங்கும் காட்சிகள் போக போக தோய்வாகி விடுகிறது. விமான நிலைய காட்சிகள் தான் காமெடிக்கு பெரிதாக கை கொடுத்திருக்கிறது. VBR இசை கார்த்திக் ஒளிப்பதிவு ஏமாற்றவில்லை. வித்தைக்காரன் கிச்சு கிச்சு மூட்டுவான். ஒரு பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்த்தேன் பெருசாக நல்லா இருந்துச்சு. படம் பரவாயில்ல, ஒன் டைம் வாட்சபிள். வீட்டில் கொஞ்சம் சுமாராக இருந்தது. அது கொஞ்சம் படம் ரொம்ப படம் பரவாயில்ல, ஒன் டைம் வாட்சபிள். வீட்டில் கொஞ்சம் சுமாராக இருந்தது. அது கொஞ்சம் படம் ரொம்ப லேக்.